அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. கல்லாரில் புடையமர்ந்து நான் மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம். அன்பான நேயர்களே, இந்த பங்குனி மாதம் 13ஆம் நாள் வியாழக்கிழமை, குருவாரம் என்று சொல்வார்கள். திரையோதசி திதி இரவு 9:19 வரை இருக்குது. பின்னாடி சதுர்த்தசி திதி, சதய நட்சத்திரம் 10:59, பின்னாடி பூரட்டாதி நட்சத்திரம். சதய நட்சத்திரம் இருக்கிற வரை மரண யோகம் இருக்குது, பின்னாடி சித்த யோகம். ராகு காலம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் 6 முதல் 7:30 வரை, குளிகன் 9 முதல் 10:30 வரை, சூளம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்களாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்று சூரிய பகவான் மீனத்தில், சுக்கிரன் மீனத்தில், ராகு மீனத்தில், என்று குரு பகவான் ரிஷபத்தில் இருக்காங்க. செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார். கேது தனுசு கன்னியில் இருக்கார். சந்திரன், சனி, புதன் கும்பத்தில் இருக்காங்க. இதெல்லாம் 3 கிரகமும் ஒன்றா இருக்கிற இடத்துல. இதான் கிரகங்களுடைய ஒரு அமைப்பு. இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அன்பான நேயர்களை, இன்று ரிஷபராசிக்கு நேரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தமையானால், ரிஷபராசிக்கு குரு நல்ல இடத்துல இருக்கார், சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார். அதாவது சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில். இது ரெண்டும் நல்ல அமைப்பு. அதனால் ரிஷபராசி, மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். மேஷராசி என்பவர்கள் நல்ல காரியங்களை செய்யலாம். இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே எந்த காரியத்தையும் பூர்த்தி பண்ணுங்க. அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களை, உங்களுக்கு இந்த பிரச்சனைக்குரிய நாள். குரு ஜென்மத்தில் இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க. ராகு பகவான் 11, சனி பகவான் 10. தொழிற்சானம் நன்றாக இருக்கும். ஆனால் இட மாற்றங்கள் ஏதாவது கொடுப்பாங்க, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது, இந்த ராகு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இது ரெண்டும் உங்களுக்கு அடுத்து வரப்போகுது, அது வெகு விரைவிலே வந்துகிட்டு இருக்குது. அது ரெண்டும் உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு அமோகமாக இருக்குது. அடுத்தபடியாக மிதுன ராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்குது. ராசியிலே லக்னத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது, ஆரோக்கியம் கெடும். அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மிதுன ராசி என்பவர்களை, உங்களுக்கு கிரகங்கள் சரியில்லை, அதனால் பார்த்து நடந்துங்க. ராகு பகவான் 10ல் இருக்கார், சூரியன் 10ல் இருக்கார், சுக்கிரன் 10ல் இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல இப்போ. தொழிற்சாலம் நன்றாக இருக்குது, வருமானம் வரும், செலவு அதிகமாகும். அன்பான கடகராசி என்பவர்கள், உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கார். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான சிம்ம ராசி என்பவர்கள், உங்களுக்கு நேரம் சரியில்லை, குரு 10ல் இருக்கார், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். 10ல் குரு பவசையை குறைப்பான்னு சொல்லுவாங்க. அதனால் 10ஆம் இடம் ரொம்ப மோசமான இடம் குருவுக்கு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இந்த மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஒன்றும் பலமாக இல்லை. அன்பான கன்னிராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள், நல்ல நாள், நல்லதே நடக்கும். 9ஆம் இடத்துல இருக்கார் குரு, நல்லது. 10ல் செவ்வாய் இருக்குது, தொழில் நன்றாக இருக்கும், நல்லதே நடக்கும். 2 மாதத்துக்கு தான் உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து துளாராசி என்பவர்களை, ரொம்ப நேர்மையானவங்க, நியாயமானவங்க, கரெக்டாக இருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு. ஆனால் ராகு 6ல் இருக்கார். அது ஒரு பெரிய அமைப்பு உங்களுக்கு. 6ஆம் இடத்து ராகு உங்களை நல்லா சிறப்பாக பார்த்துக்குவார். அட்டமம் குருவாக இருந்தாலும் இதில் என்ன பண்ணணும்னு கேட்டால், நீங்கள் புதுசாக எதையும் செய்யாதீங்க, புதிய முயற்சிகள்லாம் எதுவும் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு 2 மாதம் வரைக்கும், 1.5 மாதம் தான் இருக்குது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 11/5 சித்திரை மாதம் 28ஆம் தேதி மத்தியானம் 1:19க்கு குரு பயிற்சி நடக்குது. அந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கும். அன்பான
விருச்சிக ராசி என்பவர்கள உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க. ஆனால் குரு பகவான் மட்டும்தான் 7ல் இருக்கான்னு, மற்ற கிரகங்களாம் உங்களுக்கு பலமாக இல்லை. அன்பான விருச்சிக ராசி என்பவர்கள நல்லதெல்லாம் நடக்கும். கவனமாக பொறுமையாக நிதானமாக நாட்டுங்கள். இன்னும் ஒரு 1.5 மாதம்தான் இருக்குது. இந்த குரு பகவான் அடுத்து உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. அடுத்து எதுவுமே பண்ண முடியாது. அன்பான தனுசு ராசி என்பவர்கள உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆரோக்கியம் கெடும், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனி பகவான் 3ல், ராகு பகவான் 4ல். இது ரெண்டும் உங்களுக்கு அருமையான அமைப்பு. இருப்பினும் இந்த குரு பகவான் குரு பேச்சு உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்குது. அதனால் குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அடுத்து மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7 நடந்து கொண்டு இருக்கிறது. குரு பகவான் 5ல் இருக்காரு, ராகு பகவான் 3ல் இருக்காரு. இதெல்லாம் மகர ராசிக்கு நல்ல அருமையான அமைப்பு. நல்லதெல்லாம் நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் அவங்கவுங்க தகுதிக்கு தக்கபடி நல்லது செய்யலாம் என்ற பொருள். கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். குரு உங்களுக்கு பலமாக இல்லை. குரு பேச்சு நல்ல சாதகமாக இருக்கிறது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. அதனால் உங்களுக்கு எந்த காரியமும் நடைபெறாது. இருப்பினும் குரு பார்வை நன்றாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டத்துக்கு இடையில முள்ள நல்லது நடக்கும். அடுத்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல இல்லை. 4ஆம் இடத்துக்கு வராது. 4ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவர் 10ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த பார்வையினால் உங்களுக்கு நல்லது செய்வார். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த 10ஆம் இடத்தை பார்க்குற போது அந்த பார்வையினால் உங்களுக்கு நல்ல பலன்களாக நடைபெறும். அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 காலம் இருக்கிறது. அவங்க வயதுக்கு தக்கபடி இந்த 7.5 காலம் இருக்கிறது. அதனால் பார்த்து நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமைதோடு சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். காக்காய்க்கு எள்ளு சாதம் வைத்து காக்காய்க்கு வைங்க. வன்னி பத்திரம் கிடைச்சுன்னா வன்னி பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். சனிக்கிழமைதோறும் விரதமாக இருந்துங்க. இறைவனை வழிபடுங்கள். கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல பலன் தரும். அன்பான நேயர்களை, இப்போ நம்ம இந்த ராகு பயிற்சி அது சித்திரை மாதம் 13ஆம் தேதி தான் வருது. பங்குனி கடைசியாக நம்ம ராகு பயிற்சியை பற்றி, ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னால் தான் சித்திரை பிறந்த உடனே ராகு பயிற்சியை சொல்லுவோம். அடுத்து தொடர்ந்து குரு பயிற்சி சொல்லணும். அதனால் இந்த ராகு பயிற்சி பலன்களை பற்றியெல்லாம் சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம பலன் சொல்லலான்னு இருக்கேன், பார்த்துக்கிறாங்க. அதனால் ராகு பயிற்சி பலன், அடுத்து தொடர்ந்து குரு பயிற்சி பலன், இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். அன்பான நேயர்களை, நீங்கள் என்னோட தொடர்பு உடன்னு நினச்சிங்கன்னா எப்போ வேணாலும் பேசலாம். என்னுடைய நம்பருக்கு நீங்கள் என்கிட்ட 2 நம்பர் இருக்குது. அதில் 89 035 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம். வாட்ஸ்அப் அனுப்புனீங்கன்னா உடனே உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து நீங்கள் காலையில் அனுப்புனீங்கன்னா சாயந்தரமே சொல்லிடுவேன். இல்லைன்னா மறுநாள் காலையிலேயாவது சொல்லிடுவேன். அதனால் உங்களுக்கு தவறாமல் உடனே நல்ல பலன்கள்லாம், எனக்கு தெரிந்த நல்ல பலன்கள்லாம் போட்டு கணக்கு பண்ணி எழுதி வச்சுட்டு உங்களை கூப்பிட்டு பலன் சொல்லிடுவேன். நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் பார்த்த அந்த பேப்பர் ஜாதகத்தெல்லாம் உங்களுக்கு கூரியரில் அனுப்பிடுவேன். அதனால் அன்பான நேயர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்த நல்லதை சொல்லுகிறேன், நல்ல வழியை காட்டுகிறேன். நல்லபடியாக எல்லாரும் நடக்க வேண்டும். அன்பான நேயர்களை, நம்ம ஒரு நல்ல, யார் வேணாலும் ஒரு நல்லவரை நாம் நாடணும். அதாவது ஒரு நல்ல மருத்துவரை நான் நாடணும். ஒரு நல்ல மருத்துவரை நாடினா தான் நமக்கு நோய் தீரும். அது மாதிரி ஒரு நல்ல ஆசிரியர் நாடினோம்னா குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்க. நல்ல பள்ளிக்கூடம்ங்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடங்கிறத விட நல்ல ஆசிரியர் என்பது தான் மிக சிறப்பு. எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு நல்ல ஆசிரியர் இருந்தாங்கன்னா அந்த பள்ளிக்கூட குழந்தைகள் நன்றாக படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஊரில் ஒரு நல்ல மனிதர் இருந்தாங்கன்னா அந்த ஊர் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி நல்லவர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் நல்லது நடக்கும். அன்பான நேயர்களை, நீங்கள் எப்பொழுது வேணாலும் கூப்பிடலாம், தொடர்பு கொள்ளலாம். நேராக பார்க்குறத விட உங்களுக்கு ஃபோன் மூலமாக ரொம்ப விரைவாக உடனே சொல்லிடுவேன். அதெல்லாம் நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. ஒரு மாணவர் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, என்ன பலன்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, நீங்கள் என்ன செய்யலாம், என்ன தொழில் செய்யலாம், திருமணம் ஆகலைன்னா அதுக்கு என்ன காரணம், ஏன் திருமணம் ஆகலை, குழந்தை இல்லைன்னா அதுக்கு ஏன் காரணம், என்ன காரணத்தினால குழந்தை இல்லை, தயவுசெய்து நான் பரிகாரமே சொல்ல மாட்டேன். அதாவது எந்தெந்த கிரகங்கள்னால உங்களுக்கு தடை ஏற்படுவதோ அந்த கிரகத்துக்குரிய இறைவனை வணங்குங்கள், விரதம் இருங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். இது என்னுடைய வயது அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் நிறைய இந்த பிரார்த்தனை பண்ண சொல்லி குழந்தைகள் ஏற்பட்டுருக்கிறது. அதனால் அன்பான நேயர்களை, அவசியம் இந்த நம்பர் 2 நம்பர் இருக்குது.
2 நம்பரையும் நம்ம பகிர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பதிவையும் நீங்கள் எல்லாரும் பாருங்க, எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க. நீங்கள் மட்டும் பார்க்காம எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். எல்லாரும் நலமுடன் வாழணும். எல்லாரும் நலம் பெற்று பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு வாழ எல்லாம் வல்ல இந்த எம்பெருமான் சிவபெருமானையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகனையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.